ஆச்சு? சார், நான் அந்த சாருவை காஃபி ஷாப்ல வச்சு போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தற்செயலா போலீஸ்காரி வந்துட்டா சார். வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வந்து அடியை போட்டுட்டு வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டு என்ன விரட்டிட்டா சார். ஏண்டா உன்னை வீடியோ எடுக்க சொன்னேன், ஆளை தானே நோட் பண்ண சொன்னேன். இல்ல சார், ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறோம். தப்பான ஆள் மேல கை வச்சுட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க கண்டுக்காம போயிடுவீங்க. நான் தானே சார் மாட்டணும். அதான் சார் உஷாரா படம் எடுத்தேன். சரி, சாரோட போட்டோ மொபைலுக்கு அனுப்புறேன். கரெக்டா அவளை ஃபாலோ பண்ணி சமயம் பார்த்து அவளை போட்டுறணும். சரிங்க சார். இங்கே ரைட்டில். நிறுத்துப்பா, நிறுத்து. இந்தப்பா வா. செல்வி, அம்மா கொடுமா. வந்துட்டீங்களாம்மா? உள்ள வச்சிரு. சரிங்கம்மா. இந்த பிள்ளை எதுக்குமா முன்னு இருக்கு? ஒன்றும் இல்லை, வெளியில் போயிட்டு வந்தால கொஞ்சம் டயர்டாக இருக்கா. நீ போய் சமையலுக்கு ரெடி பண்ணு. சரிங்கம்மா. என்னம்மா, ஏன் டல்லா இருக்க? ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்ல மேடம், காஃபி ஷாப்ல நடந்ததை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னன்னே தெரியல, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அதுக்காகவா இவ்ளோ பயந்து அப்செட்டா இருக்க? அவன் யாரோ ஒரு தடி பையம்மா. இவங்களுக்கெல்லாம் பொம்பளைங்களை போட்டோ எடுக்கிறதே ஒரு பொழுதுபோக்கு. அந்த வானதி தான் அந்த போட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டாளேம்மா. அப்புறம் என்ன? இல்ல மேடம், அவன் யாருங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ ஏதோ திட்டத்தோடு தான் நம்மள படம் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆர்த்தி, நீ சாதாரணமா நடக்கிற விஷயத்தையெல்லாம் பெரிய விஷயமாக்காத. இல்ல மேடம், நான் அவனை கடத்தெருவில் பார்த்தேன். ஆனா அப்ப எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் நம்மள ஃபாலோ பண்ணி காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கான். அப்ப கூட நான் அவனை கவனிக்கல. பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் நான் அவனை கவனிச்சேன். கடத்தெருவில் பார்த்த ஆளு கரெக்டா நம்மள ஃபாலோ பண்ணி அதே காஃபி ஷாப்குள்ள எதுக்கு வரணும்? இத பாருமா, இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது. நம்ம போற ஏரியால அது ஒண்ணுதான் காஃபி ஷாப்பு. அதனால அவன் அங்க வந்திருக்கலாம். இதெல்லாம் ஏன் நீ கனெக்ட் பண்ணிக்கிற? இல்ல மேடம், அவன் நிச்சயமா எங்க அப்பா அனுப்பின ஆளாதான் இருப்பான். அவன் என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான், உங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். என் விதியும் என் தண்டனையும் தெரியல. எதுவா இருந்தாலும் நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன். என்னால நீங்க எதுக்கு மேடம் கஷ்டப்படணும்? நான் வேணா இங்க இருந்து எங்கேயாவது போயிடுறேன். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத ஆர்த்தி. பிரச்சனை வந்தா அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு நம்மளால முடியும். பாரு, இப்படி போறேன்னு சொல்லாம தைரியமா இரு. என்னைக்கு இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். உண்மை ஜெயிக்குங்கிறது பெரிய பொய் மேடம். ஏன்னா கெட்டவங்க உருவாக்கி வச்சிருக்கிற பொய் வாய்மையே வெல்லுங்கிறது. இந்த விஷயத்த நான் அனுபவிச்சு பார்த்திருக்கேன். பொய், பித்தலாட்டம், கொலவெறிதான் ஜெயிச்சிருக்கே தவிர உண்மை கைய கட்டிக்கிட்டு எப்பவுமே சும்மாதானே இருக்கு. ஆர்த்தி, நியாயத்துக்காக போராடுறதுக்கு முதல்ல பொறுமை வேணும்மா. தெய்வம் மனுஷ ரூபேணாம்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு கடவுள் உன்னையும் யூஸ் பண்ணுவாரு, என்னையும் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அதுக்கு நாம தயாரா இருக்கணும், தைரியமாவும் இருக்கணும். நான் அப்படி இருக்கேன், நீயும் அப்படிதான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் பேசிக்கலாம். வா. ஹலோ. ஆனந்த், அந்த ஜிஎன்டி கம்பெனி பண்ற ஈவென்ட்டுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட புக் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? அவங்க காசு ரொம்ப கேக்குறாங்கப்பா. நமக்கு வர மொத்த காசையும் அவங்க கிட்டே கொடுக்கணும்னா நாம ஏன் அந்த யூனிட்ல பண்ணணும்? அதான் வேற யூனிட் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று பண்ணுங்க. we are running out of time. இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி அவங்களே முடிக்க பாருங்க. பட் ரீசனபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆமா, பேமெண்ட் அட்வான்ஸ் எதனா வாங்குனியா? அவங்க பக்கத்துல போனாலே அட்வான்ஸ் அதுன்னு கேட்பாங்க. நோ இஷ்யூஸ், நான் வாங்கிட்டேன். நீங்க பேசி முடிங்க, ப்ராம்ப்டா நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப ஜாஸ்தி அட்வான்ஸ் கொத்துக்காதீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆனந்த். அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. நான் சொன்னல ஆர்த்தின்னு, ஹாஸ்டல் என்னோட ரூம்மேட். அவ லைஃப்ல ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு. உன்னுடைய ரூம்மேட்டா இருக்கிறத விட பெரிய ட்ராஜடி இருக்கானே? ஆனந்த் ப்ளீஸ் பி சீரியஸ். சரி சொல்லு.
அவ ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க அப்பாவும் அண்ணனும் அவளோட கல்யாணத்தன்னைக்கு அவனை கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணு பயங்கர ஷாக்ல அப்செட் ஆகி போயிட்டா. அவளோட மைண்ட் செட்டை மாத்தணும்னா அவ ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வேற லைன்ல என்கேஜ் ஆகணும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். ஏதாவது ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போனானா அவ அந்த ஷாக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது ரிகவர் ஆயிருவா. சரி, கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ ஆனந்த். ஹலோ, தோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம். கைஸ் ஜஸ்ட் a minute. எங்க போற அவ? அவ எங்கேயோ போறா, உங்களுக்கு என்ன? இரு, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனந்த் உட்காருங்க, வந்துருவா. இருமா. யாரோ ஒருத்தன் கீழே வந்து நின்னா, இவளும் அவனுக்கு பணம் கொடுத்தா. ஏற்கனவே அவன் பல தடவை வந்திருக்கான், இவளும் அவனுக்கு பணம் கொடுத்துருக்கா. நான் ஒரு தடவை கேட்டேன், ஆனா பியூலா சரியா பதில் சொல்ல, மழுப்பிட்டா. ஆனந்த், நீங்க அடுத்தவங்க விஷயத்துல அனாவசியமா மூக்கு நுழைக்கிறீங்க. ஃப்ரெண்டுன்னா அப்படிதான்ப்பா, எதனா ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணலாம்ல. யார் பியூலா அவன்? நீ எதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்குற? அது ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. பியூலா, இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் தயங்காம கேளு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, வேற ஒரு பிரச்சனை தான் இருக்கு. என்னடி ப்ராப்ளம்? ஒரு அனானமஸ் கால் வருது, அடிக்கடி ஃபோன் பண்றான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை நம்ப வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணி போனா அங்க வேற யாரோ இருக்காங்க. அவன் டெய்லி ஃபோன் பண்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குப்பா. அவனை ட்ராக் பண்றதுக்கு ஏதோ உருப்படியான யோசனை சொல்லுங்க. அவனோட மெயில் ஐடியை வாங்கு, அதை வச்சு அவனை ட்ராக் பண்ணிட்டா போச்சு. மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ண முடியும், மெயில் ஐடியை வச்சு எப்படி ட்ராக் பண்றது? இருக்கிற ஆப்ஷன்ல தானே ட்ரை பண்ண முடியும். ஃபோன் நம்பர் திருட்டு ஃபோன் நம்பர், அதனால அதை வச்சு ட்ராக் பண்ண முடியாது. ஆனா மெயில் ஐடி திருட்டு மெயில் ஐடியா இருக்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்றேன் மெயில் ஐடியை வாங்கலாம்னு சொல்லிட்டு. மெயில் ஐடி வச்சு எப்படி ட்ராக் பண்ண முடியும்? அது ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம். அவன் மெயில் அனுப்பும்போது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறானோ அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை ட்ரை பண்ணி அது வழியாக ட்ராக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இது ஒரு முயற்சி தான், பண்ணி பார்க்கலாம். நமக்கும் வேற ஆப்ஷன்ஸ் இல்லை இல்லையா? ஓகே ஆனந்த், நான் எப்படியாவது அவனோட இமெயில் ஐடி வாங்க ட்ரை பண்றேன். அம்மா, இதுதான் சாருலதா நடத்துகிற ஹாஸ்டல். உங்கள் பொண்ணு இங்கே தான் தங்கியிருக்கா. நீங்கள் போய் பாருங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நீங்க உள்ள வரலையா? இல்லைம்மா, என்னை பார்த்தா அவங்க ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்ககிட்ட பேச போய் என்னை கழுத்து பிடிச்சி தள்ளாதக்குரிய வெளியே தள்ளிட்டாங்க. அதனால நம்ம வந்த காரியம் கெட்டுடும். நீங்கள் போய் பாருங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போங்க. நான் ஆர்த்தியோட அம்மா. ஆர்த்தியை பார்க்கணும். அப்படியா? உட்காருங்க, நான் கூட்டு வரேன். ஆர்த்தி, உங்க அம்மா வந்திருக்காங்கம்மா. உட்கார சொல்லியிருக்கேன். ஆர்த்தி, அம்மா, இப்படி எல்லாம் ஆயிப்போச்சம்மா. உன் வாழ்க்கை வீணா போனது இல்லாம நம்ம குடும்பமே நாசமா போச்சம்மா. நம்ம குடும்பம் பேரு பெத்த குடும்பம்.
அப்பாவும் அண்ணனும் அங்க தவிச்சிட்டு இருக்காங்க. நீ இங்க கிடந்து தவிக்கிறியம்மா. உன்னை கண் கொண்டு பார்க்க முடியலம்மா. ஐயோ, இத பார், சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத. இவ்ளோ நாள் நான் இருக்கேனா செத்து போனேனான்னு எதுவுமே தெரியாம இப்ப எதுக்காக இங்க வந்த? நீ அப்படி பேசாதம்மா. நான் என்ன செய்ய முடியும்? நினைச்சது வந்து பாக்குற அளவுக்கு சுதந்திரமாவா உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு. இப்ப மட்டும் இந்த சுதந்திரம் எப்படி வந்துச்சு? உன் புருஷன் கொடுத்தாரா? போய் பார்த்துட்டு வா. அவளை சாட்சி சொல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வச்சாரா? அம்மாடி, 1000 தான் இருந்தாலும் அவர் உனக்கு அப்பா இல்லையா? அந்த மனுஷனை எல்லாம் எனக்கு அப்பான்னு சொல்லாத. அத நினைச்சாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. அம்மாடி, நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக அப்பாவி அண்ணனை தூக்கி எறிஞ்சிட்டு நீ என்னதாம்மா பண்ண போற? நீர் அடிச்சு நீர் விலகுமா? நீ பழி வாங்கணும்னு ஏதாவது செஞ்சினா நம்ம குடும்பமே அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடும்மா. மடி, நான் சொல்றத கேளுமா. முதல்ல உங்க அப்பாவும் அண்ணனும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரட்டும். அப்பா கிட்ட சொல்லி உன்னை மன்னிச்சு ஏத்துக்க சொல்றேம்மா. முதல்ல உங்க அப்பாவும் அண்ணனும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரட்டும். அப்பா கிட்ட சொல்லி உன்னை மன்னிச்சு ஏத்துக்க சொல்றேம்மா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ உன் புருஷன் கிட்ட கருணை மனு போட சொல்ற? தப்பு பண்ணது நான் இல்ல, உன் புருஷனும் உன் பிள்ளையும் தான். எனக்கு என்னமா தெரியும்? நான் படிக்காதவன், உலகம் தெரியாதவன். பதட்டத்துல எதையாவது உளறி இருப்பேன். அதை போய் நீ பெருசா எடுத்துக்கலாமாமா? ஆர்த்தி, நம்ம குடும்பம் அழிச்சு போயிடும் ஆர்த்தி. அதனாலதான் உன்கிட்ட கேட்க வந்திருக்கேம்மா. இப்படி கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையாமா? என்னோட வாழ்க்கைய அவங்க 2 பேருமே சீரழிச்சிருக்காங்க. 2 கொலை செஞ்சிருக்கான் உன் பையன். 3வதா என்னையும் கொண்டிருப்பான். என்னமோ ஏன் விதி, நான் தப்பிச்சிட்டேன். அவ்வளவு வெறி கொண்டு வெறிக்க மாதிரி நடந்திருக்கா தெரியுமா? அவ அப்படி நடந்ததுக்கு காரணம் உன் புருஷன். சின்ன புள்ளையில இருந்து சாதி வெறிய ஊட்டி ஊட்டி வளர்ந்திருக்காரு. சாதி வாழ்றதுக்காக இவங்க எல்லாம் கொலை செய்வாங்க. ஆனா நான் நியாயம் வாழ்றதுக்காகவும் நான் வாழ்றதுக்காகவும் உங்களை காட்டி கொடுக்க கூடாதா? மோகன் என்னம்மா தப்பு பண்ணா? நான் அவனை விரும்பினம்மா. அவனே என்ன விரும்பினா. அதுக்கு நீங்க கொல்லுவீங்களா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருக்கலாமே. நாங்க பாட்டுக்கு எங்கேயாவது இருந்திருப்போம், நீங்க எங்கேயாவது இருந்திருப்பீங்கல்ல. ஆனா அது எல்லாமே விட்டுட்டு 2 அப்பாவிகளை கொன்னுட்டு இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா? உன் புருஷனும் மகனும் பண்ணதுல என்ன நியாயம் இருக்குன்னு நீ மத்தியஸ்தம் பேச வந்துட்ட. உன் மகன் இப்படி ஒரு காரியம் பண்ணி அவனை யாராவது இப்படி வெட்டி இருந்தா நீ மன்னிப்பியா? பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. மோகனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தானே நீங்களும் ஆட்டம் போடுறீங்க. நான் இருக்கேன், நான் நியாயம் கேட்பேன். உன் புருஷனும் உன் மகனும் தப்பிக்கவே முடியாது. நான் சாட்சி சொல்லுவேன். மோகனுக்காகவும் எங்களுக்காக செத்து போனாரு வெங்கடேஷ் அண்ணன், அவருக்காகவும் நான் நியாயம் கேட்பேன். அதுக்காக தான் கடவுள் என்ன உசுரோட வச்சிருக்கான்னு நான் நம்புறேன். இல்லன்னா அன்னைக்கு வெட்டப்பட்டு செத்திருப்பேன். இல்லன்னா கிணத்துல குதிச்சு செத்திருப்பேன். இங்க பார், உன் புருஷனும் உன் புள்ளையும் தண்டனை அனுபவிக்கணும். அத வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ சொல்றியே நம்ம குடும்பம் அழிஞ்சு போகணும்.
நம்ம குடும்பம் அழிஞ்சுதான் போகும். உன் குடும்பம் அழிஞ்சுதான் போகும். ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல, உன் புருஷனோட அகங்காரம், உன் பிள்ளையோட சாதி வெறி. அதுக்கு எல்லாமே விலை கொடுக்க வேண்டாம். அந்த விலைய கொடுக்க வைக்கிறது தான் இனி என்னோட வேலை. இது பார், என் முன்னாடி இனிமே வந்து இந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்காத, புரியுதா? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இவ இப்படி ஆவேசப்பட்டு எதையாவது செஞ்சாள்னா எங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும்மா. என் தாலி அந்து போயிடும்மா. என் தாலியை காப்பாத்தி கொடுங்கம்மா. இங்க பாருங்கம்மா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க அழறீங்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு உண்மை புரியலங்கிறதுக்காக. 30 வருஷமா உங்க கழுத்துல தொங்குன தாலி அவ சாட்சி சொன்னா இறங்கி போயிடும் வருத்தப்படுறீங்கல்ல. உங்க புருஷனும் உங்க மகனும் பண்ண காரியத்தினால உங்க மக கழுத்துல ஏறின தாலி 30 நிமிஷத்துல இறங்கிடுச்சு. அத பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? உங்க புருஷன் ஒரு மகாத்மான்னு நீங்க மனசார சொல்வீங்களாமா? சரி, அவங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லாம ஆர்த்தி அவங்களை காப்பாத்திட்டானே வச்சுக்கோங்க. அவங்க வெளியில வந்து என்ன செய்வாங்க? எங்க குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டாளேன்னு சொல்லி முதல்ல ஆர்த்தியை தானே கொல்லுவாங்க. அது உங்களுக்கு பரவாயில்லையாமா? சொந்த மகளை கொல்ல துடிக்கிற ஒரு அப்பனை அந்த மகளே காப்பாத்தணும்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா படுதாமா? இல்லம்மா, அவர் ஆர்த்திக்கு எந்த கெடுதலும் செய்யாம நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, இந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறதுக்கு உங்க புருஷன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னதை எதை உங்க புருஷன் கேட்டிருக்காரு? நீங்க அப்படி சொல்றவங்களா இருந்திருந்தா, அவரும் அப்படி கேக்குறவரா இருந்திருந்தா, அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டாருமா. அம்மா, அவர் ஏதோ புத்தி தடுமாறி போய் மக வாழ்க்கை கெட்டிடக்கூடாதுங்கிற ஆர்த்தத்துல செஞ்சிட்டாருமா. அவரை மன்னிச்சு காப்பாத்த சொல்லுங்கம்மா. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்மா.